புதிய பாதையில் கூறப்பட்டு செல்வோம். நான் நிலமெங்கும் புதியதாக்குவோம். பழையன களைவோம், பாதை மாற்றுவோம். இயேசு கிறிஸ்துவில் புது படைப்பாவோம். புதிய பாதையில் கூறப்பட்டு செல்வோம். நான் நிலமெங்கும் புதியதாக்குவோம். பழையன களைவோம், பாதை மாற்றுவோம். இயேசு கிறிஸ்துவில் புது படைப்பாவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு உறவுகளே, தூய மறை நிகழ்வை தகுதியோடு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் நம் பாவங்கள் பலவீனங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்லறிவரிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கமேத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நற்பண்புகளுக்கு புதிய எடுத்துக்காட்டுகளாக பலரை அவையில் தோன்றச் செய்கின்றீர். மக்களின் நலனுக்காக உழைப்பதில் ஆயரான புனித அல்போன்ஸ் மரியாவிடம் விளங்கிய ஆர்வத்தை நாங்கள் பின்பற்றவும், அதனால் அவருக்கு கிடைத்த பரிசை விண்ணகத்தில் நாங்களும் பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 26, இறைவார்த்தைகள் 11 தொடங்கி 16 முடிய மற்றும் 24. அந்நாட்களில் குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உரியவன். ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல இந்நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர். அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் எரேமியா கூறியது, நீங்கள் கேட்ட இச்சொற்களை எல்லாம் இக்கோவிலுக்கும் இந்நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார். எனவே இப்பொழுதே உங்கள் வெளிகளையும் செயல்களையும் சீர்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனதை மாற்றிக்கொள்வார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கிறேன். நல்லது எதுவும் நேரியது எனவும்
நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். என்னை நீங்கள் கொள்வீர்களாகில் மாசற்ற இரத்தப்பலி உங்கள் மேல் இந்நகர் மேலும் அதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்து விழும். ஏனெனில் இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். பின்னர் தலைவர்களும் மக்கள் எல்லோரும் குருக்களையும் இறைவாக்கினர்களையும் நோக்கி, கொலை தீர்ப்புக்கு இந்த ஆளுக்கு வேண்டாம், ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலேயே இவன் நம்மிடம் பேசியுள்ளான் என்றார்கள். ஆனால் மக்கள் கையில் எரேமியா அகப்பட்டு கொல்லப்படாதவாறு சப்பானின் மகன் அக்கியாம் அவருக்கு உறுதுணையாய் இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 69. பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். சேற்றில் நான் அமிழ்ந்திருந்து என்னை காத்தருளும். என்னை வெறுப்போரிடம் இருந்தும் ஆழ்கடலில் இருந்தும் என்னை விடுவித்தருளும். பெருவெள்ளம் என்னை அடித்து கொண்டு போகாதிருப்பதாக. ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக. படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடி கொள்ளாதிருப்பதாக. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எளியேன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன். கடவுளே நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தம் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான்தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றெழச் செய்தார். இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவியாக ஏரோதியாவின் பொருட்டும் யோவானை பிடித்து கட்டிச் சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம்,
நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஒரு இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான உறவுகளே, புனித அல்போன்ஸ் மரிய லிகோரியின் நினைவினை சிறப்பிக்கிற இந்த நாளில் திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையிலிருந்து இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 3 விதமான மனிதர்களை இந்த நாளில் நாம் இந்த பகுதியிலே காணலாம். முதலில் திருமுழுக்கு யோவான், 2வது ஏரோது, 3வது ஏரோதியாள். திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது சூழ்நிலை எதுவென்றாலும் எதை சொல்ல வேண்டுமோ, எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்படுகிற ஒரு நீதிமானாக திருமுழுக்கு யோவான் இருக்கிறார். உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற பொழுதும் தன் வாயினை ஏரோதுக்கு முன்னால் அவர் மூடிக்கொண்டிருந்திருந்தால் அவருக்கு சிறை தண்டனை கிடைத்திருக்காது, இறப்பும் கிடைத்திருக்காது. ஆனால் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாத பொழுது பணி செய்வது அல்ல இறை ஊழியம். என் கண்ணுக்கு முன் இருக்கிற ஏரோதின் தவறை நான் சொல்வதால் அவன் என்னை கொலை செய்வான் என்று தெரிந்திருந்தும் கூட, நான் சொல்வதால் அவன் என்னை தண்டிப்பான் என தெரிந்திருந்தும் கூட, சொல்ல வேண்டியதை சொன்ன ஒரு நீதிமானாக திருமுழுக்கு யோவான் கண்களுக்கு முன் இருக்கிறார். சாதாரண அதிகாரம் இல்லாத எளிய மக்களுக்கு மட்டுமல்ல இறைவார்த்தை, எளிய மக்களுக்கு மட்டுமானதும் அல்ல, பாவம் போக்குகிற என்னுடைய திருமுழுக்கு பதவியில் இருக்கிறவன் தவறு செய்தாலும், அது அரண்மனை என்றாலும் ஆள்கிறவன் என்றாலும், அவனுக்கு முன்னால் நான் சொல்ல வேண்டியதை சொல்வேன் என்று சொன்னார் திருமுழுக்கு யோவான். 2வது பார்க்கிறோம் ஏரோதியாள். ஏரோதுக்கு முன்னாடி ஏரோதியாளை பார்ப்போம். சரியான சூழ்நிலைக்காய் காத்திருந்து கருவறுப்பது. அவள் தவறு செய்தவள். அந்த தவறை சுட்டிக்காட்டியவர் திருமுழுக்கு யோவான். தவறை திருத்திக் கொள்வதில் அல்ல, தவறை சுட்டி காட்டியவனை தீர்த்து கட்டுவதில் ஏரோதியாள் கண்ணும் கருத்துமாயிருந்து உரிய நாளில் உரிய நேரத்தில் சரியான தருணம் பார்த்து திருமுழுக்கு யோவான் கதையை ஏரோதியாள் முடிக்கிறாள். 3வது இருக்கிற ஏரோது சூழ்நிலையின் கைதி. தான் சுயநினைவில் இருந்த பொழுது அல்ல, பிறந்த நாளில் அவன் குடித்து மதுபோதையில் இருந்த பொழுது தன்னை ஆடி மகிழ்வித்த ஒரு சிறுமிக்கு நீ எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என அவன் தன் நிலை மறந்து வாக்கு கொடுத்ததால் அந்த வாக்கை பயன்படுத்தி அவன் மனம் வருந்தினாலும் கூட திருமுழுக்கு யோவானை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலுக்கு அவனே தன்னை தள்ளி கொள்ளுகிறானே. ஆகவேதான் சொன்னேன், அவன் சூழ்நிலை கைதி. இந்த நாளில் திருமுழுக்கு யோவானுடைய சூழலை பார்க்கிற பொழுது பெரும்பாலும் திருமுழுக்கு யோவானை போல் வாழ்கிறவர்கள் ஒரு சிலர் தான். முகஸ்துதி பாராமல் யார் என்ன சொல்லுவார்கள், என்ன நினைப்பார்கள் பரவாயில்லை, உண்மையை தேவையானதை அப்படியே சொல்லிவிடுகிற மனிதர்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கம்மி.
அப்படி சொல்வதால் பிரச்சனைகள் குறைவு, ஆனால் சொல்லுகிறவருக்கு பிரச்சனை அதிகம். திருமுழுக்கு யோவானுக்கு நடந்தது மாதிரி. ஆகவே எதுக்கு நமக்கு வம்புன்னு சொல்லி வாயை மூடிக்கொள்ளுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஏரோதியாளை போல் இருக்கிற உறவுகள் நிறைய நம்மை சூழ்ந்திருக்கும். சரியான நேரம் வரட்டும், நான் அவனை பார்த்து கொள்ளுகிறேன்னு சொல்லி சரியான நாளுக்காய் நேரத்திற்காய் காத்திருந்து பழி வாங்குகிற மனிதர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசிய வார்த்தையை, 15 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்த செயலை இப்போது தோண்டி எடுத்து, நீ அன்னைக்கு சொன்னீங்கள செஞ்சீங்கள, இன்னைக்கு நான் சொன்னா செஞ்சா உனக்கு ஏன் வலிக்குதுன்னு சொல்லி கேட்கிற ஏரோதியாள் நம்முடைய நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே வெளியே மட்டும் பார்க்க வேணாம், நமக்குள்ளேயும் போவோம். ஏரோதியாளை போல நாம் இருக்கிறோமா இல்லையா? மனசுக்குள்ள ஆறாத காயங்கள் புண்ணு எல்லாம் இருக்கும். காத்து கிடப்போம், நேரம் வரட்டும் பார்த்துக்கலாம். இப்ப சொன்னா புரியாது, இப்ப அடிச்சா வலிக்காது, எப்ப அடிக்கணுமோ அப்ப அடிப்போம், அப்பதான் அது பெரிய காயமா போகும்னு சொல்லி காத்திருந்து பழி வாங்குகிறோமா இல்லையா? நாமும் ஏரோதியாள் தான். இந்த திருமுழுக்கு யோவான் ஏரோதியாளை விட அதிகமாய் நான் கவனம் செலுத்த ஆசைப்படுவது ஏரோதின் மீது. அவன் ஒரு சூழ்நிலை கைதி. இறைவார்த்தை சொல்லுது, அவன் வருந்துகிறான். திருமுழுக்கு யோவானை கொலை செய்வதற்கு வருந்துகிறான். அவனுடைய இறப்பில் அவனுக்கு துளியும் நாட்டமில்லை. ஆனாலும் வார்த்தையை அவன் விட்டுவிட்டான். நாம் சூழ்நிலை கைதிகளாய் மாறாது இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தையினுடைய மைய செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுவது. பல நேரங்களில் தன்னிலை மறந்து நாம் வாக்கு கொடுப்போம், தன்னிலை மறந்து நாம் வார்த்தையை விட்டு விடுவோம். பிறகு அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி கஷ்டப்படுவோம். இன்னைக்கு அவன் ஒரு போதையில் இருந்தான், இன்று நாம் பல போதையில் இருக்கிறோம். அந்த போதையில் இருக்கிற பொழுது வார்த்தையை விட்டுறது. அளவு கடந்த சந்தோஷமும் அளவு கடந்த துக்கமும் கூட ஒரு விதமான போதை தான். மிக சமீபத்தில் ஒரு மனிதரை பார்த்தேன். அவர் பகிர்ந்து கொண்டார், நான் தண்ணி அடிச்சுக்கிட்டு போதையில் இருக்கும் பொழுது என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டானுங்க சாமி, கையெழுத்து வாங்கி என் இடத்தெல்லாம் அபகரிச்சுக்கிட்டானுங்க. சூழ்நிலையின் கைதி. அந்த சூழ்நிலையில் அவன் உன்னை மதுவுக்கு அடிமையாக்கி பயன்படுத்தினான். ஆனால் நீ உன்னையே அந்த சூழ்நிலைக்கு கைதியாக்கினால தான் இன்னைக்கு உன்னை ஏமாற்றியவனெல்லாம் நல்லா இருக்கான், நீ ஏமாந்து போய் இருப்பதற்கு இடமில்லாமல் நாதியற்று நிற்கிறாய் அப்படின்னு நான் அவட்ட மரியாதையாக சொன்னேன். இந்த மாதிரி சொல்லலை, ஏனே அந்த தப்பை பண்ணீங்கன்னு கேட்டேன். நம்முடைய கல்யாண வீடுகளில் பாருங்களேன், கல்யாண வீடுகளில் இல்லை ஏதாவது இறப்பு வீடுகளில் பார்க்கும் பொழுது நல்லா குடிச்சிட்டு இருப்பார் வீட்டில் ஆம்பளை. இது பெரும்பாலும் ஆண்களுக்கு பொருந்தும். நான் செய்கிறேன்டா, அது ஏன் பொறுப்புடா, அந்த செலவெல்லாம் என்னோடதுடா, ஒட்டுமொத்தம் நான் பார்த்துக்கிறேன், இந்த சபையில் வாக்கு தரேன், பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு 5 பவுனில் சங்கிலி நான் வாங்கி போடுறேன், 2 பவுனில் மோதிரம் வாங்கி போடுறேன், மாப்பிள்ளைக்கு முன்னுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன். கூட்டத்திற்கு முன்னால் கௌரவத்திற்காய் வார்த்தையை விட்டுருவோம். கூட்டம் கலைஞ்சி போய் வீட்டுக்கு போய் சாயங்காலம் உட்கார்ந்த போல தான் தெரியும், ஆஹா நமக்கே அடுத்த மாதத்துக்கு சோத்துக்கு வழி இல்லையே, இதில் கொடுத்த வாக்கை எப்படி காப்பாற்றணுமே, வாக்கு கொடுத்துட்டோம், ஓடுவோம், கடன் வாங்குவோம், இருக்கிறத விற்போம். கடைசியில் அந்த கடனை அடைப்பதற்கு பல ஆண்டுகள் ஓடிக்கொண்டே இருப்போம். சூழ்நிலையின் கைதிகளாயிரும். நமக்கு முடியும், நான் செய்வதால் என்னுடைய செல்வம் கரைவதில்லை, நான் செய்வதால் எனக்கு வறுமை வரப்போறது இல்லை, நான் செய்வதால் நான் ஒன்று குறைந்து போவதில்லை. அந்த நேரத்தில் வாக்கு கொடுக்கலாம், தவறில்லை. சூழ்நிலை கைதிகள் அல்ல, சூழ்நிலையை மிகச்சிறப்பாய் நாம் கையாளுடன் நடத்தும். ஆனால் நமக்கே வீட்டில் வறுமை இருக்கு, கவலை இருக்கு, கஷ்டம் இருக்கு, காரியங்கள் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. இந்த நேரத்தில் நம்மளை கூப்பிட்டு புகழ்வானுங்க, அண்ணன் நினைச்சாருன்னா அண்ணன் பண்ண முடியாததா, ஐயோ அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க எப்படி வாழ்ந்தவங்க தெரியுமா அந்த காலத்தில் அந்த குடும்பம். இந்த வார்த்தையை காப்பாற்றுவதற்காகவே, அந்த பேரை காப்பாற்றுறதுக்காகவே, பேருக்காகவும் பெருமைக்காகவும் கடனை வாங்கி குமிச்சுக்கிட்டு இன்னைக்கு கஷ்டப்படுற குடும்பங்கள் எத்தனை பேர் இருக்காங்க? சூழ்நிலை கைதியாய் நீங்க இருக்கீங்களா? உங்களை பார்த்து இன்னைக்கு அந்த கேள்வியை கேளுங்க, நான் சூழ்நிலை கைதியா? அன்னைக்கு ராத்திரி எல்லாத்தையும் நான் ஹோட்டல் கூட்டு போறேன், ஏன் சாப்பாடு ஏன் செலவு, அந்த ஊருக்கு போறோமா எல்லாத்துக்கும் டிக்கெட் நான் போடுறேன், படத்துக்கு நான் டிக்கெட் நான் போடுறேன், எங்க அங்க டூர் போறோமா பஸ் ஏன் செலவு. எண்ணி பாருங்கள். பெரும்பான்மையாக இந்த கல்யாணம் நடக்கிறப்ப நான் பார்த்துருக்கேன், இந்த நகை செய்யறதுல முறை செய்யறதுல இந்த மாதிரி சூழ்நிலை கைதிகள் நிறைய இருப்பாங்க. கொடுத்த வாக்கை பின்னெடுக்க முடியாமல் கொடுத்துட்டோமேன்னு சொல்லி
தலைக்கு மேலே தண்ணி ஓடுற அளவுக்கு வேதனைப்படுகிற வாழ்க்கை சூழலில் இருக்கிற எல்லாருக்கும் இன்னைக்கு ஏரோது ஒரு பாடமாய் நிற்கிறான். சூழ்நிலைக்கு மட்டும் கைதியாய் மாறிவிடாதே. சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் நீ காவலனாய் இரு. கொடுத்துட்டா வார்த்தையை அள்ள முடியாது. சில இறப்பு வீட்டுக்கெல்லாம் போகிறப்ப அப்படி தான் நடக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாது. பட்டுன்னு கையில் காசு இருக்கும், எடுத்து கொடுத்துருவோம். இந்த செலவை பாரு, அந்த செலவை பாரு. திருப்பி போய் இளவு வீட்டில் எப்படி காசை வாங்குவோம்? வாங்க முடியாது. ஆனால் அங்கே போனால் வீட்டில் மனைவி காத்து கிடப்பாங்க. காலையில் கொண்டு போன காசு எங்கே? மாலை வாங்க மிச்சம் போக காசு எங்கே? முறை செய்யது போக மிச்சம் போன காசு எங்கே? சொல்ல முடியாது. எடுத்து கொடுத்துருப்போம் அந்த நேரத்தில். அது போன்ற மனிதர்களுக்கு இன்னைக்கு இறைவார்த்தை எச்சரிக்குது. உன் உணர்வை கடந்து இருக்கிற நேரத்தில் அது அழுகை என்றாலும் ஆனந்தம் என்றாலும் வாக்கு கொடுக்காத, வார்த்தையை விட்டுறாத. விட்டுனா திருமுழுக்கு யோவானே அப்படி ஒரு சூழ்நிலை கைதியினுடைய நிலைமையினால் தான் அவர் இறந்து போகிறார். நம்முடைய வாழ்க்கையை எப்படி யோசிச்சு பாருங்களே. பெரும்பான்மை நாம் கூடி வர நேரத்தில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லா சந்தோஷமாக இருக்கணும், சாப்பிடணும், எல்லாம் செய்யணும். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாய் பார்த்துக்கணும். அப்படி பார்க்க முடியலன்னு சொல்லி இன்னைக்கு வேதனைப்படுற நிறையா தாய்மாமனுங்களை பார்த்துருக்கேன். மாப்பிள்ளைக்கு நான் தான் வண்டி வாங்கி தருவேன் சொல்லிட்டு போயிடுவார். பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு வண்டியை வாங்கி கடனை வாங்கி கொடுத்துருவாரு. வீட்டில் 2 பிள்ளைங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் கிடக்கும். வீட்டில் வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கும். தாய்மாமன்கள்லாம் கவனமாக இருக்கணும். அப்பாக்களை பார்ப்போம், சம்பாரிச்சுக்கு வீட்டில் கொடுத்துருவாங்க. வீட்டில் எவ்வளோ பணம் மிச்சம் இருக்குன்னு தெரியாது. யாரையாவது கூப்பிட்டு வந்துடுவாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு, வாக்கு கொடுத்துட்டேனே என்ன பண்ணுறது? வீட்டில் போனால் மனைவி சண்டை போடுவாங்க. யாரை கேட்டு சொன்னீங்க? கணவர்கள் கவனமாக இருக்கணும். வீட்டில் இருக்கிற அம்மாக்கள் அவங்களும் கவனமாக இருக்கணும். சூழ்நிலை கைதியாய் மாறி போய்விடக்கூடாது. பல நேரங்கள் என்ன செய்வோம், கணவனுக்கு தெரியாமல் கூட பிறந்த பிறப்புக்கு உதவி செய்வோம். கடைசியில் உதவி வாங்கினவங்க மறந்துடுவாங்க. கணவன் ஒரு நாள் தேவைன்னு ஓடி வந்து கொஞ்சம் அதை கூட கேட்கும் பொழுது மாட்டிக்கிட்டு முழிப்போம், நான் கொடுத்தேன் என்ன திருப்பி வரலைங்க. அன்பர்களே, இயன்றால் உதவிகள் செய்வோம். அந்த உதவி நம்மை சிறைப்படுத்தாதபடி பார்த்துப்போம். இல்லைன்னு சொன்னால் ஏரோதை போல நாம் மனம் வருந்துகிற ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். தன் கையில் திருமுழுக்கு அவனுடைய தலையை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு கொடுக்கும் பொழுது வாங்கி கொள்ளுகிற பிள்ளைக்கு தெரியல. அதை கையில் வாங்கின ஏரோதியாளுக்கு மகிழ்ச்சி. ஆனால் ஏரோது நிம்மதி இழந்து போயிருப்பான். குற்றமில்லாத ஒரு மனிதனுடைய இரத்தத்தை சிந்துவதற்கு நான் காரணமாக ஆயிட்டேனே, என் வார்த்தை காரணமாக போயிருச்சேன்னு சொல்லி சூழ்நிலை கைதிகளாக இல்லாமல் இருப்போம். இந்த 3 நிலைகளுமே நமக்கு ஒரு எச்சரிக்கை தான். முதல் நிலை, எவரையும் பார்க்காமல் பேசுகிற பொழுது திருமுழுக்கு யோவானுக்கே சிறை கம்பிகள்னு சொன்னால் நமக்கும் ஏச்சு பேச்சுகள் கிடைக்கும். 2வது, நம்மை சுற்றி இருக்கிற மக்களில் பலர் ஏரோதியால் போல இருக்கிறார்கள், பழிவாங்க காத்து கொண்டிருப்பார்கள், கவனமாய் இருக்கணும். 3வது, நாமே நம்மை மறந்து வாக்குறுதியை கொடுத்துடக்கூடாது. முடியலன்னு சொன்னால் அமைதியாக இருப்பது தான் நலம். அப்படி கடவுள் நம்முடைய சொல்லின் மீதும் செயலின் மீதும் நாம் காவலர்களாய் விழிப்போடு இருக்கிற வரத்தை நமக்கு தரட்டும். ஆமேன். நான் காணும் உயிர்கள் எல்லாம் நாளெல்லாம் அவரினிலே, நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் பெயரினிலே. இந்த தேவனோடுதான் இன்றும் நானும் வாழத்தான். அச்சனை போவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். நண்பர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இத்திருப்பலி நிறைவேற்றவும் அதன் வழியாக தம்மையே புனித பழிபொருளாக உமக்கு ஒப்புக் கொடுக்கவும் புனித அல்போன்ஸ் மரியாவுக்கு வரம் அளித்தீரே. அதனால் எங்கள் இதயங்கள் தூய ஆவியாராகிய விண்ணகத்தீயால் பற்றி எரிய கனிவுடன் அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, புனித அல்போன்ஸ் மரிய லிகோரியினுடைய நினைவு நாளில் உம்முடைய திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கிறீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் நீர் உம்முடைய திரு அவைக்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கிறீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறேன். ஆகவே வானத்துதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்தும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி சேர்த்து உம்முடைய புகழை முடிவின்றி எடுத்துரைப்பதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவதும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று ஊழியும் பிரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்ட கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உட்கொள்ளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் தாமே தூய ஆவியானுடைய வல்லமையினால் உடைய திரு சன்னிதானத்தில் எங்களை ஒன்று சேர்ப்பதாகும். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஆயர்கள், குருக்கள், துறவியர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராகும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உடைய திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய எல்லா புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று அன்பு திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரம்பருள்ள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டது ஜெபத்தை நாம் அனைவரும் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, பிறந்திருக்கிற புதிய மாதத்தில் எங்கள் குடும்பங்களை உடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுமைக்கும் ஆண்டவரை நடக்க இருக்கிற எல்லா நிகழ்வுகளும் மிகச்சிறப்பாக இருக்கிறவை செய்து ஆண்டவரை எந்த விதமான இன்னல்களும் வேதனைகளும் துன்பங்களும் குடும்பத்தை அணுகாதபடி ஆண்டவரை இப்படி மேலான
இறை அமைதியினால் எங்களை நீ ஆட்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, தன் பணி வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளையும் மிக சிறப்பாக கையாண்டவர். இவரைப் போல நாமும் சூழ்நிலைகளை மிக அழகாய் கையாள தேவையான ஆற்றலை திரு உணவாய் தர வருகிறார். இவருடைய திருவிருந்து அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நெல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உலகம் யாவும் வெறுமையே உமையாம் பெறும்போது, உலகம் யாவும் வெறுமையே உமையாம் பெறும்போது, உறவு என்று இல்லையே உறவு வந்ததால், வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. நன்றி கூறி மன்றாடுவமாக. இறைவா, மாண்புமிக்க இம்மறைபொருளின் நம்பிக்கைக்குரிய பணியாளராகவும் போதகராகவும் புனித அல்போன்ஸ் மரியாவை தந்தருளினீரே. இத்திருவிருந்தில் உம்முடைய நம்பிக்கையாளர் அடிக்கடி பங்கு கொள்ளவும், அதனால் முடிவின்றி உம்மை போற்றி புகழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியம் தேடி வந்தோர் ஆலமர குளத்தடியில் அருள் நிறை மரியே என்று ஜெபிப்பதும் என்ன? ஆரோக்கியம் தேடி வந்தோர் ஆலமர குளத்தடியில் அருள் நிறை மரியே என்று ஜெபிப்பதும் என்ன? கருணை திருவுருவாம் கன்னிமரியாள் தந்த காட்சிக்கு மாதா குளம் சாட்சியாகுமே. கருணை திருவுருவாம் கன்னிமரியாள் தந்த காட்சிக்கு மாதா குளம் சாட்சியாகுமே. கோடி விண்மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கூடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதே நம்மா. சத்தியத்தின் பேரொளியாம் தேவ அன்னை, சத்தியத்தின் பேரொளியாம் தேவ அன்னை, அந்த உத்தமீன் ஒளிக்க விண்மீன் உறவு கொண்டதே.
கோடி விண்மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கோடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.